பெண்களுக்கு மாதவிடாய் ஆகிறதுன்றது இயற்கையான ஒண்ணுதான். ஆனா இதுவே கடவுளுக்கு மாதவிடாய் ஆச்சுன்னா, அட ஆமாங்க, கேரளால இருக்கிற செங்கனூர் மகாதேவ் டெம்பிள்ல உள்ள பார்வதி தேவிக்கு தான் மாதவிடாய் ஆகுது. 1500 வருடம் பழமையான இந்த கோயில்ல சிவனும் பார்வதியும் தான் முதன்மை தெய்வங்கள். பார்வதி தேவி மாதவிடாய் ஆகிற ஒவ்வொரு தடவையும் அந்த 4 நாட்கள்ல திருவிழாவா அங்க இருக்கிற மக்கள் கொண்டாடுறாங்க. பார்வதி தேவியோட மாதவிடாய் நாட்கள்ல அவங்களுடைய ஆடைகள்ல ரத்தக்கரை தென்படுறதா சொல்லப்படுது. சரி, இதை எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க? ஒவ்வொரு 3 அல்லது 4 மாசங்களுக்கு ஒரு முறை அந்த ரத்தக்கரை அம்மனோட ஆடையில தென்படும் போது அந்த கோயிலோட பூசாரி அதை கொண்டு போய் தாழம்மன் மற்றும் வங்கிப்புழா அப்படின்னு சொல்லப்படுற குடும்பங்களை சேர்ந்த மூத்த பெண்கள் கிட்ட காட்டி அம்மனுக்கு மாதவிடாயானதை உறுதிப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் முதல் 3 நாள்ல அம்மனை சிவன் கிட்ட இருந்து பிரித்து தனியா வைக்கிறாங்க. அவங்களுடைய அந்த சன்னதியும் மூடி வைக்கப்படுது. அது வரைக்கும் பார்வதி தேவியோட உருவப்படத்தை வச்சு வேற இடத்துல பூஜை நடத்தப்படுது. 4ஆம் நாள் பக்கத்துல இருக்கிற பம்பை ஆத்துல பார்வதி தேவியோட சிலை கொண்டு செல்லப்பட்டு அங்க நீராட்டப்படுது. அத மக்கள் திருப்போதர ஆராட்டு அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அப்புறம் பார்வதி தேவியோட சிலைய யானை மேல வச்சு கோயில் வாசலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க ஏற்கனவே சிவபெருமான் யானையின் மீது வீற்றிருந்து பார்வதி தேவியரை வரவேற்கிறாரு. அதுக்கு பிறகு சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒன்றாக சேர்ந்து அந்த கோவில 3 முறை வலம் வந்து அவரவர் சன்னதிக்கு எடுத்து செல்லப்படுறாங்க. 4ஆம் நாள் நடக்கும் இந்த ஊர்வலத்துல பெண்கள் பெருங்கூட்டமா கலந்துகிட்டு கைகள்ல தலைப்போலி அப்படின்ற தீபம் ஏந்தி கலந்து கொள்றாங்க. என்னதான் நம்ம இப்ப மாடர்ன் வேர்ல்டுல இருந்தாலும் இன்னும் சில கிராமங்கள்ல பெண்கள் மாதவிடாயின் போது தீட்டு அப்படின்னு சொல்லி ஒதுக்கிதான் வைக்கப்படுறாங்க. ஆனா கேரளால இருக்கிற இந்த கோயில்ல உள்ள மக்கள் அம்மன் மாதவிடாய் ஆகிறத கொண்டாடுறாங்க. கேரளால இந்த ஏரியால மாதவிடாய் அப்படின்றது புனிதமான ஒன்னா பார்க்கப்படுது. சாதாரணமான இயற்கையான நிகழ்வா அவங்களால போற்றப்படுது. இது நம்ம எல்லாம் ரொம்பவே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.